எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. மறக்காமல் பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக அப்டேட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கேண்டிலோட ஸ்டாண்ட் எப்படி செய்வதாக பார்க்க போகிறோம். அதே வுட்டில் அதேமாதிரி என்ன மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஷேப் மாடலு. ஆக்சுவலாக 2 வுட்டையும் கம்பைன் பண்ணால் ஸ்டார் ஷேப் மாடல் வரணும். இது வந்து வீடியோவோட தம்ப்லைனு. அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோட அவுட்புட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு மாடல் ஒன்று பார்த்தாரு. அதை பார்த்துட்டு வந்து இதேமாரி எங்களுக்கு ஒரு டிசைன் கட் பண்ணணும்னு சொன்னார். ஏன்னா அவங்க சர்ச்சில் எதோ யூஸ் பண்ண போகிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து கட் பண்ண போகிறோம். இதாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். டிசைன் டெம்ப்ளேட் தேவைப்படும். அடுத்து ஜிக்ஸாக் மிஷினு, அதுக்கு வந்து ஸ்க்ராப் வுட்டு. வுட்டோட ஸ்பெல்லிங் வந்து இங்கே மிஸ்டேக் ஆகிட்டுக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி யாரும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் டெம்ப்ளேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். டிசைன் டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் 3 டிசைன் பண்ணோம். ஆல்ரெடி ஹார்ட் டைப் டிசைன் வந்து கேண்டில் ஸ்டாண்ட் எப்படி செய்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி இருக்குது. அது மேலே லிங்க்கில் இருக்குது, இல்லை டிஸ்கிரிப்ஷனுக்கும். அப்படி மேலே லிங்க்கில் வரலாம், கொஞ்சம் தள்ளி மிஸ் ஆகி தான் வரும். ஏன்னா வந்து கொஞ்சம் ரேண்டமாக இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ் வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எந்த டிசைன் கட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் டிசைன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் டிசைன் கட் பண்ண உடனே என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த டெம்ப்ளேட் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். ஆல்ரெடி இந்த டெம்ப்ளேட் எல்லாமே வந்து கம்ப்யூட்டரில் பண்ணிட்டு நம்ம டேரெக்டாக என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டை வந்து பார்த்திங்கன்னா வுட்டில் வச்சு பார்க்கணும். வுட்டில் வச்சு பார்த்தோன்னே என்ன பண்ணுறது, அதை வந்து டெம்ப்ளேட்டை வந்து பெண்ட் பண்ணணும். அதாவது என்ன 2ஆக மடிக்கணும். 2ஆக மடித்து என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிசர் வச்சு கட் பண்ணோம். கட் பண்ணி முடித்தவொடனே நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி 2 வுட்டு இருக்குது தெரியுமா, அந்த 2 வுட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர் மாதிரி எடுத்து ஓட்டணும். இதாக பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் டெம்ப்ளேட்டு. பட் ஸ்டார்டிங்கில் பார்க்கறதுக்கு வந்து நான் எங்கள் அப்பா இப்படி தான் இந்த டிசைன் கட் பண்ண போகிறாரோ நினச்சேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கட் பண்ணுறதே கொஞ்சம் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இருக்குது. பட் நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டிசைன் கட் பண்ணுறதில்ல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி ஜிக்ஸாக் மிஷின் வந்து யூஸ் பண்ண வராது. மோஸ்ட்லி நான் ஹேண்டில் கட் பண்ணுவேன். பட் ஆனால் இது வந்து ரொம்ப திக்னஸான பீஸ்னால் ஹேண்டில் கட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேப்பர் வரும். அதாவது என்ன கரெக்டாக தான் போகும். பட் வந்து சின்ன சின்ன டேப்பர் வரும். அதை தவிர்த்துக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி ஜிக்ஸாக் மிஷினில் கட் பண்ணாங்க. இந்த ஹெவி டியூட்டி ஜிக்ஸாக் மிஷின் பார்த்தீங்கன்னா எங்கள் ஷாப்லேயே நாங்கள் அசம்பிள் பண்ணது தான். ஆல்ரெடி இதை பற்றின வீடியோ நீங்கள் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா மேலே லிங்க்கில் இருங்க, கிளிக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பழைய வீடியோ, கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹெவி டியூட்டி என்னோடய மிஷினை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி புது வீடியோ நாளைக்கு கண்டிப்பாக போடுறேன். வாங்க வீடியோவில் போகலாம். அதுக்கு முன்னாடி மறுபடியும் சொல்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் டைப் டிசைனில் எங்கள் அப்பா ஒரு கோடு ஒன்று போட்டார். அந்த கோடில் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ண ஆரம்பித்தார். ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி கட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நடு வந்து கிராஸ் கட் எல்லாம் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இல்லை அவர் வந்து எந்தெந்த டைப்பில் கட் பண்ணுறாரு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் இந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கே ஆகுது. இதே வந்து திக்னஸ் கம்மியாக இருக்க உள்ள கட் பண்ண சொன்னிங்கன்னா நான் வந்து ஹேண்ட் கட்டில் பண்ணுறேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து திக்னஸ் அதிகமாக இருக்க மரம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சுத்தமாக வராது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினுக்கும் பிளேடுக்கும் உள்ள கேப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் என்ன பார்த்தீங்கன்னா கையில் கட்டவரில் செம்ம அடி வாங்குவேன். ஆக்சுவலாக 2 டைம் அடி வாங்கிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த மிஷினும் அடி வாங்கிக்கிறேன், அடுத்த கடைசல் மிஷினில் அடி வாங்கிக்கிறேன். அதிலிருந்தே அந்த பக்கத்தில் போய் அவ்வளோவா ட்ரைனிங் பண்ணலை. ஓரளவுக்கு தான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ஹேண்ட் வந்து ஷேக்கிங் ரொம்ப வைப்ரேட் ஆகும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கட்டை வந்து அந்த பிளேட் சைஸ் மாதிரியாக ரொம்ப பெருசு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது அதனால் என்ன பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஹேண்டில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதே வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க கட் பண்ணுறவங்க இருந்துச்சுன்னா நல்லா கட் பண்ணுவாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் தான் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆர்ச் டிசைன்லாம் கட் பண்ணுவேன். அதை பற்றின வீடியோ நீங்கள் பார்க்கணும் பார்த்திங்கன்னா மேலே லிங்க்கில் இருக்க கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸ்டார் பார்த்திங்கன்னா எவ்வளோ பக்காவாக டிசைன் பக்காவாக கட் பண்ணிட்டார். கட் பண்ணினும் இருக்கார். ஆக்சுவலாக ஒரு பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கடுத்து பண்ண இன்னொரு பார்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அவசியம் எப்பயோ சொன்ன மாதிரி தாங்க சர்ச்சில் சாம்பிள் பீஸு கேட்டாங்க. அந்த சாம்பிள் பீஸுக்காக தான் மட்டும்தான் கட் பண்ணி கொடுத்தோம். அதுக்கடுத்து அவங்களுக்கு வந்து இது பிடிச்சிருந்தா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய வேலை இருக்குது. பாலிஷிங் ஒர்க்கு, மேலே கேண்டலுக்கு இது வந்து தொலை போட வேண்டியது இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே பார்த்துருந்தாங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் எங்ககிட்ட வந்து என்ன சொன்னாங்க பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெறும் ஹார்ட் டிசைன், அந்த ஹார்ட் டிசைனு, இந்த ஸ்கொயர் டிசைன், அடுத்து ப்ளஸ் டிசைன் கூட கட் பண்ணேன். ப்ளஸ் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைனை ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வுட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஜாதியா மரத்தில் தான் பண்ணது. ஆக்சுவலாக இங்கிலீஷில் இந்த பைன் வுட்டுன்னு வாங்க நினைக்கிறேன். ஆமாம் அதான் நினைக்கிறேன். அதில் தான் வந்து கட் பண்ணது. ஏன்னா இதில் வந்து ஸ்க்ராப் எடுத்துன்னு வந்து அதுக்கப்புறமா தான் இதை ரெடி பண்ணி இந்த மாதிரி டிசைன்ஸ் கட் பண்ணோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் அவுட்புட்டு. நீங்கள் தம்ப்லைனையும் இதே வச்சு பார்த்திங்கன்னா பக்காவாக வந்துட்டுருக்கு. பட் ஆனால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா
டாப் பொசிஷனில் வந்து அந்த பேப்பர் தூக்கினாலும் உங்களுக்கு கிளியராக தெரியாது. பட் பேப்பரை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நாங்கள் பேப்பர் எடுக்கல, ஏன்னா பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வந்து ஏதாச்சும் வந்து கேட்பாரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த பேப்பர் எதுவுமே எடுக்கலாம். அவங்க எப்படி ஒட்டியே அப்படியே வச்சு அப்படியே அவங்க கிளைண்ட்டிட்ட கொடுக்க போகிறோம். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் மிஷினில் வந்து பண்ண ஒர்க்கு எல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட லென்த்து ரொம்ப பெருசாக போகும். முழுக்க பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச ஒரு 5 நிமிஷத்தில் முடிகிறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதை பற்றின வீடியோ வந்து ஆடியோ இல்லாமல் செப்பரேட்டாக தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டிருப்பேன். ஹார்ட் டிசைனு, ஸ்டார் டிசைனு, ப்ளஸ் டிசைன், இது 3த்தையும் எப்படி கட் பண்ணுறது வீடியோ இருக்கும். மறக்காமல் வீடியோ பார்த்து நன்றி. அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பை.